வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழுகின்றோம், மாற்றுவதன் மூவாசை மதிகொண்டே பயன்கொள்வோம் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம் என்பதுன்ப காரணமும் அதுவே ஆகும். இச்சை என்னும் தீயெழுந்து எரியும் போது இயங்குமுடல் கருவிகளால் அதனை கொண்டு அச்சமர அனுபவித்தே விளக்கலாகும். அதை தணிக்க வேறு வழி இல்லை. நச்சுவிலை இச்சைகளை விளைவிக்காத நல்லொழுக்க வாழ்க்கைக்கு முறை வகுத்தேன் என்று சுவாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. மண்ணாசை அதிகமானால் கொலை விழும், பெண்ணாசை அதிகமானால் பாவம் நிகழும், பொன் பொருளாசை அதிகமானால் களவு நிகழும். சுவாமிஜி நமக்கு ஆசை சீரமைத்தல் என்ற ஒரு தலைப்புல முழுமையான விளக்கங்களும் அதற்கான ஆசை சீரமைத்தல் பயிற்சியையும் சுவாமிஜி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. நாம எண்ணத்தை தூய்மையாக வைத்து கொண்டாலே இந்த ஆசை சீரமைத்தல் இருக்காது. அந்த ஆசை தலை வரும்போது சினமாகவும், அந்த சினம் செல்லாத விடத்து எல்லை கட்டி இருக்கும்போது வஞ்சமாகவும், அது கவலையாகவும் நமக்கு உருவெடுக்கிறது. நாம் ஆசையை முறைப்படுத்தி கொண்டு தேவையான ஆசைகளை மட்டும் நாம் பயன்படுத்தி வாழும்போது நமக்கு எந்த விதமான ஒரு சிரமமும் இருக்காது. அதனால நமக்கு எந்த ஒரு பின்விளைவும் நன்மையாகவே முடியும் என்று சொல்லி பொதுவா ஆசை சீரமைத்தல சாமிஜி சொல்லுவாங்க. உலகம் முழுவதும் உள்ள மகான்கள் எல்லாம் 8 வார்த்தைகள்ல ஆசையை குறிப்பிடுறாங்க. விருப்பம், அவா, பற்று, இச்சை, வேண்டுதல், வேட்பு, காமம், காமியம் என்று. இந்த 8 வார்த்தைகளும் எங்க வருதோ அது ஆசையை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கேட்கிறான், மனிதர்களை பாவம் செய்ய தூண்டுவது எது என்று. பேராசை, முரணான ஆசை மனிதர்களை பாவம் செய்ய தூண்டுது என்று சொல்றாங்க. சாமிஜி கிட்ட புத்தர் ஆசையே கூடாது என்று சொன்னாங்களே சாமிஜி என்று சொல்லும் போது சாமி சொல்றாங்க, புத்தர் சொன்னது முரணான ஆசை, தீய ஆசை, நச்சுவிலை இச்சைகளை விளைவிக்கக்கூடிய ஆசையை தான் புத்தர் வேண்டாம் என்று சொன்னாரு. தேவையொட்டி நம்ம தனக்கு பிறருக்கு துன்பம் இல்லாத நன்மை தரத்தக்க ஒரு விருப்பத்தை நாம எடுத்துக்கொண்டு வாழும்போது எந்த விதமான சிரமமும் இல்லை. நம்முடைய தேவையை ஒட்டி வரக்கூடிய ஆசைகளை நாம் நிறைவேற்றி வாழ்வது நமக்கு மகிழ்ச்சியை தரும். மற்றவர்களுக்கு எந்த விதமான துன்பம் இல்லை என்று சொல்லுவாங்க. ஒரு 2 உதாரணம். ஒரு மகான் கிட்ட ஒருத்தர் போறாரு, சாமி நான் ஞானம் பெற விரும்புகிறேன் என்று சொல்லி, வாங்க ஞானம் பெறலாம் என்று சொல்லி அவங்கள உட்கார சொல்லி ஒரு பேப்பரும் பேனாவும் கொடுக்குறாங்க. உங்ககிட்ட என்னென்ன ஆசைகள் இருக்கோ அந்த ஆசைகளை பூரா இந்த பேப்பர்ல எழுதி கொடுங்க என்று சொல்றாங்க. அவர் பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு அவர் பாட்டுக்கு எழுதுறாரு. எழுதி முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு பேப்பரும் கேட்கிறாரு. அந்த பேப்பர்லயும் எழுத ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா, நமக்கு இந்த தேவையான இந்த ஆசைகளை பூரா இந்த மகான் நிறைவேற்றுவார் போல இருக்கு என்று அவருக்கு என்னென்ன தோணுதோ அத்தனையும் எழுதுறார். எல்லாத்தையும் எழுதி அந்த சாமிஜிட்ட கொடுத்த உடனேயும் அவர் என்ன சொல்றார், மகான் உங்களுக்கும் ஞானத்திற்கும் இடையில உள்ள தூரம் இவ்வளவு, இந்த இவ்வளவு ஆசைகள் தான் உங்களை ஞானம் பெறாத அதற்கான உண்டான ஒரு தடை என்று சொல்றாங்க. இன்னொரு உதாரணம், ஒரு சிற்பி ஒரு பாறையில சிலை வடித்து கொண்டே இருக்கிறார். அந்த பாறையில சாப பெற்று ஒரு தேவதை அதுல இருக்கு. அப்போ அவன் அந்த சிலைய வடிக்க அந்த ஒளியால அந்த பாறைய பிளக்கும் போது அதிலிருந்து சாப விமோச்சனம் பெற்று அந்த தேவதை வெளியே வருது. அப்ப அந்த சிற்பியை பார்த்து அந்த தேவதை சொல்லுது, நீங்க 1 மணி நேரம் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாகவே நீங்க மாறிடுவீங்க என்று சொல்லி மறைஞ்சிருது. அவ சிலை வடித்து கொண்டே இருக்கான். வெயில் சுட்டெரிக்குது. அப்ப சூரியனா மாறணும்னு நினைக்கிறான். சூரியனா மாறிடலாம். அடுத்த கொஞ்ச நேரத்துல அப்படியே அந்த சூரியனை மழை மேகங்கள்லாம் மறைக்குது.
அப்போ சூரியன் மறைச்சிருக்கும் போது மழை மேகமா மாறணும்னு நினைக்கிறான். அடுத்து கொஞ்ச நேரத்துல அந்த மழையெல்லாம் தண்ணீரை பொழியுது. அப்ப அதை பார்த்த உடனேயும் மழையா மாறணும்னு நினைக்கிறான். அந்த மழையில தண்ணீர் எல்லாத்தையும் அடிச்சிட்டு போகுது. பாறை ஒண்ணு மட்டும் அசையாம இருக்கு. அப்ப பாறையா மாறணும்னு நினைக்கிறான். அந்த பாறைய ஒரு சிற்பி சிலை வடித்து கொண்டிருக்கிறான். அந்த சிற்பியா மாறணும்னு நினைக்கிறான். அந்த 1 மணி நேரமும் முடியுது. அவனுடைய வாழ்க்கை பழையபடியா அந்த சிற்பியாவே அவன் மாறிடுறான். இதை நான் ஏன் இங்க சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, எண்ணற்ற ஆசைகளை நம்ம மனதில் வைத்துக் கொள்ளாம தேவையான ஆசைகளை 1-2 மட்டும் அதற்கான வாழ்த்து காப்பு கொடுக்கும் போது நாம் மகிழ்ச்சியாக வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.